Hi friends, welcome back. I am Jyoti Kannan from Vibedu. So இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா GRE Quants பார்ட்ல இருந்து ஜியோமெட்ரில பார்த்தது compare quantities. Let's start. So the compare quantities questions பார்த்தது the given questions பார்த்தது ABCD ங்கிறது ஒரு right triangle. அந்த right triangle எப்படின்னா quantity A வந்து BD divided by AB, the quantity B is BC divided by DC. So option பார்த்தது A is greater than, second option பார்த்தது B is greater than, C both quantities are equal, D ங்கிற option பார்த்தது cannot be determined. Okay. So இதுல நிறைய பேர் ஆன்சர்ஸ் என்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இதுல மெஷர்மென்ட் எது கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் BC ங்கிறது ஒரு வேல்யூ கொடுக்கல, BD, DC, AD எந்த ஒரு மெஷர்மென்ட் கொடுக்கறனால கண்டிப்பா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D ங்கிறது செக் பண்ணுவாங்க, ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. இது எப்படின்னு நான் ஆன்சர்ஸ் கொடுக்குறது. ஓகே, this is a tricky questions இது. ஓகே. பாருங்க, first one right triangle. So right triangle அப்படிங்கும்போது this is 90 degree இருக்கு. This is height, base, hypotenuse. Okay. So இதுல 90 டிகிரில this is for example 30 degree இருக்குனா கண்டிப்பா 60 இருக்கு, or இது 30 இருக்குனா இது 60 degree இருக்கு. So the properties பாத்தீங்கன்னா 30:60:90 degree. 30 degree க்கு opposite value 1x, 60 க்கு opposite value this √3x, 90 க்கு opposite value this 2x. Okay. அப்ப 90 க்கு opposite value that is 2x, then 30 க்கு opposite value 1x, 60 க்கு opposite value this √3x. Okay. So இந்த right triangle 90 degree க்கு opposite பாத்தீங்கன்னா hypotenuse. எப்பவுமே hypotenuse லாங்கா இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது base height வந்து லெஸ்ஸா இருக்கு. ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. So BD divided by AB, then BC divided by DC. Okay, so BD ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா height. ஓகேங்களா? So BD is height divided by AB. AB ங்கிறது hypotenuse. அடுத்து quantity B ல பாருங்க BC. So BC ங்கிறது this is hypotenuse divided by DC ங்கிறது பார்த்தீங்கன்னா base. Okay. So இப்போ yes, hypotenuse ங்கிறது that is 2 ங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்குமா? அப்ப 2 divided by கண்டிப்பா base வந்து 2 விட லெஸ்ஸா தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 இருக்கலாம், 1 பாயிண்ட் சம்திங், 2 விட கம்மியா இருக்கு. ஹைப்போடென்யூஸ் இதுல பாருங்க h வந்து ஹைட் பாத்தீங்கன்னா எஸ் ஹைப்போடென்யூஸ் கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்போடென்யூஸ் பாத்தீங்கன்னா 2, இது வந்து 1 சம்திங் இருக்கு. சோ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0 பாயிண்ட் சம்திங் வரும். சோ this is 1 பாயிண்ட் சம்திங் வரும். So automatically answer is B is greater than. So we are using this property. So the property very important, right triangle. Thank you for watching. So மறக்காம என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வர வீடியோல நிறைய ட்ரிக்கி சம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.